Hey guys, 2 months back நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ பேசிக்கலி டு கிரியேட் அன் ஏஐ டியூட்டர் ஆப் யூஸிங் ஏஐ தட் இஸ் யூஸிங் போல்ட் நியூ வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் உங்களோட ஃபுல் ஸ்டாக் வெப் அப்ளிகேஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் சிம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து பேசிக் யூசர் இன்புட் ப்ராம்ப்டாக கொடுத்து நீங்கள் ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணி பாருங்கள் பார்க்கலன்னா. ஸோ டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் கால்டு lovable.dev. ஸோ இதுவுமே ஐடியா டு ஆப் இன் செகண்ட்ஸ் வெப்சைட் தான், ஃபுல் ஸ்டாக் ஆப்ஸ் க்ரியேட் பண்ணுற வெப்சைட் தான். பட் இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஃபுல் ஸ்டாக் ஆப் க்ரியேட் பண்ண போகிறதில்ல. ஸோ பேசிக்கலி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபிக்மாவில் டிசைன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த டிசைன்ஸை வந்து எப்படி கோடாக கன்வெர்ட் பண்ணி ஃபைனலாக ஒரு ஒர்க்கிங் வெப்சைட்டோ இல்லை அப்ளிகேஷனோ எப்படி நம்ம வந்து ஒரு ஏஐ வெப்சைட் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபிக்மாக்குள்ளே போகிறேன். ஆக்சுவலி ஃபிக்மாவோட வெப்சைட் டெம்ப்ளேட்ஸ், அந்த வெப்சைட்குள்ளே வந்து நான் ரேண்டமாக ஒரு டெம்ப்ளேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, ஸோ நான் இது செலக்ட் பண்ணுறேன், ஃபிக்மா வெப்சைட் டெம்ப்ளேட் லேண்டிங் பேஜ். ஸோ பேசிக்கலி சும்மா ஒரு டெமோக்காக நான் வந்து இந்த ஒரு வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இது வந்து ஜஸ்ட் ஒரு டிசைன் தான், நம்ம வந்து எந்த ஒரு இன்ட்ராக்டிவிட்டியோ இல்லை எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட் டிசைன் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை டிசைன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கே ஃபிக்மாவில் பண்ண முடியும். ஸோ இதை எப்படி நமக்கு ஏஐ வச்சு ஸ்ட்ரெயிட் டேரெக்டாக கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் அது வந்து ஒரு ஒர்க்கிங் மாடலை எப்படி க்ரியேட் பண்ணி நம்ம கிட்டர் ரெபாசிட்டரிலையோ இல்லை லோக்கல் சிஸ்டம்லையோ டவுன்லோட் பண்ணி ஃபர்தர் மாடிஃபிகேஷன்ஸ் அண்ட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபிக்மாவில் வந்து ஏதோ ஒரு டெம்ப்ளேட், ரேண்டம் டெம்ப்ளேட் ஆர் உங்கள்கிட்ட டிசைன் இருந்ததுன்னா அதை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டில் நவ் நம்ம 2 வெப்சைட்ஸ் பார்த்துருக்கோம், lovable.dev அண்ட் ஃபிக்மா பார்த்துருக்கோம். ஸோ தேர்ட் வெப்சைட், ஸோ இதுதான் வந்து நம்ம டிசைனை வந்து கோடாக கன்வெர்ட் பண்ண போகிற வெப்சைட். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் builder.io. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஃபிக்மாவில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக யூஸ் பண்ணி இருக்கிற டிசைன்ஸை வந்து கோடாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தட் கோட் வில் பி சென்ட் டு lovable.dev அண்ட் based on that code and design templates as a model, it will be generating our application. So sign up பண்ணிக்கோங்க. ஸோ சைன் அப் பண்ணதுக்கப்புறம் செலக்ட் ஸ்பேஸ் டைப்னு காமிக்கும். நான் வந்து டெவலப் ஸ்பேஸ் கொடுக்குறேன். So this is generally for development teams to rapidly convert and deploy Figma designs and components for app and complex website. Okay. So what is your role? Developer and உங்களை ரிலேட்டடான ரோல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் ரியாக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் நெக்ஸ்ட்டு கெட் ப்ளக்இன். உங்களுக்கு வந்து லாகின் பண்ணிவிட்டு அதை டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஃபிக்மா ப்ளக்இன்னு ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்கும். ஸோ கெட் ப்ளக்இன் கிளிக் பண்ணுங்கள். ஓகே டன். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு வந்து ப்ளக்இன் கொடுத்ததுக்கப்புறம் ஃபிக்மாவில் ஓப்பன் ஆகும். ஸோ இதை ஓப்பன் மீன் வந்து ரீசெண்டாக நான் டெம்ப்ளேட்ஸ் வந்து ஃபிக்மா வெப்சைட் டெம்ப்ளேட், ஸோ இதில் தான் இருக்கேன். யா, ஸோ பேசிக்கலி இப்போ வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் வந்து என்னோடய டிசைன் இதில் வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே எக்ஸ்டென்ஷன் டேப்பில் வந்து builder.io அப்படின்ற ஒரு பேஜ் இருக்குது, ஐ மீன் ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது, சாரி. ஸோ இங்கே எக்ஸ்டென்ஷன்ஸில் வந்து அகைன் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிவிட்டு ஆத்தரைஸ் ஆக்சஸ் கொடுத்தீங்கன்னா வெரிஃபை ஆகிட்டு நீங்கள் அந்த ப்ளகின் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன், இந்த லேண்டிங் பேஜ் 2 இருக்கு இல்லையா, ஸோ இந்த டிசைன் வந்து நான் கோடாக கன்வெர்ட் பண்ணி அண்ட் தென் ஒரு ஒர்க்கிங் வெப்சைட்டாக லேண்டிங் பேஜாக நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ பிஃபோர் தட் ஏதாவது டிசைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் டிசைன் டேப்பில் லேஅவுட்ஸில் ஆட்டோ லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அந்த லேண்டிங் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்டென்ஷன்ஸில் போய்ட்டு builder.io கிளிக் பண்ணுங்கள். ஓகே,
ஓகே, ஸோ லேண்டிங் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ லேஅவுட் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் பில்டர் டாட்டா எக்ஸ்டென்ஷனில் போயாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எக்ஸ்போர்ட் மோடு வந்து ப்ரிசைஸ்ன்னு கொடுங்க. ஓகேங்களா? ஈஸி வந்து ஜஸ்ட்டு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்லாம் அது பண்ணாது. லெட்ஸே சிம்பிளாக ஏதோ ஒரு வெப்சைட் இருக்கும், ரேண்டமாக ஒரு வெப்சைட் இருக்கும், பட் நீங்கள் போட்ட டிசைனுக்கான வெப்சைட் வந்து ஆப்டாக இருக்காது. பட் ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து அந்த ஈஸி மோடில் இருக்கும். வேற ப்ரிசைஸ் மோட்னா ஏ வில் ட்ரை இட்ஸ் லெவல் பெஸ்ட் டு அந்த டிசைன் என்ன இருக்கோ அதுக்கு எக்ஸாக்டாக இல்லைனாலுமே அட்லீஸ்ட் ஒரு 80-85% என்ன டிசைன் இருக்கணுமோ அதுக்கேற்ற டிசைன் போட்டு ஒர்க்கிங் கோடாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு வெப்சைட்டாக கொடுக்கும். ஸோ ஒன் செலக்டட் ப்ரிசைஸ் எக்ஸ்போர்ட் டு கோட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த பில்டர் டாட்டா ஏஐ வந்து என்ன பண்ணோன்னா இந்த டிசைன் அனலைஸ் பண்ணி அது ஒரு கோடாக கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்போ வந்து கோட் கன்வெர்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கோடை வந்து லவபிள் ஏஐக்கு வந்து ஒரு இன்புட்டாக கொடுத்து கன்வெர்ட் திஸ் இன்டு அன் ஒர்க்கபிள் வெப்சைட் ஆர் லேண்டிங் பேஜ் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இப்போ நான் வந்து லவபிளில் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து டிசைன் டு கோடாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு லவபிளை ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இன்புட் பார்த்தீங்கன்னா பில்ட் அ பிக்சல் பர்ஃபெக்ட் யூஐ க்ளோன் ஆஃப் திஸ் ஃபிக்மா டிசைன். ஸோ ஃபிக்மா டிசைன் வந்து அதுக்கு தெரியும், பிகாஸ் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நம்ம ஃபிக்மாவில் பார்த்த டிசைன் வந்து இப்போ வந்து ஒரு லேண்டிங் பேஜாக டிசைன் டு கோடாக கன்வெர்ட் ஆகிட்டு ஒரு ஒர்க்கிங் மாடலாக நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. பட் இப்போது வந்து ஒரு சில ஃபர்தர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இல்லை சேஞ்சஸ் எதாவது பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் இங்கே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா செலக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அப்படியே நேவிகேட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைக் இந்த பட்டன் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஓகே, இங்கே வந்து நான் லேண்டிங் இந்த வேர்டிங்ஸை வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே போய் இதை செலக்ட் பண்ணிவிட்டு இது ஏ டேக்கில் இருக்குது. லேண்டிங்கிறது வேர்டு வந்து ஏ டேக்கில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏ டேக் ஹைலைட் ஆகிடும். ஹைலைட் ஆகிட்டு change the name to Resultyst. இப்போ நான் பண்ணுறது வந்து ரொம்ப இது ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட்டு போய் நீங்களே போய் கோடில் கூட சர்ச் பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து எப்படி வந்து நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுனால நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த லேண்டிங்னு இருந்த நேம் வந்து ரிசல்ட்டிஸ்ட்னு மாறிடுச்சு. ஆல்சோ இப்போ நான் நேவிகேஷன் பார் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நேவிகேஷன் பாரில் வந்து ஜஸ்ட் ஹோம், அபவுட் அண்ட் கான்டாக்ட் தான் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு சும்மா ட்ராப் டவுன் வந்து க்ரியேட் பண்ண அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஓகே, நைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராப் டவுனில் வந்து டேஷ்போர்ட், ஓவர் வியூ, அனாலிட்டிக்ஸ் சும்மா ஜஸ்ட்டு இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்காக நான் காமிச்சது. ஆல்சோ நீங்கள் வந்து இந்த கண்டென்ட்ஸ்லாம் நீங்களே பண்ணிடுவீங்க, பிரச்சனை இல்லை. பட் ரொம்ப டிஃபிகல்ட்டான திங்ஸ் லைக் இந்த பட்டன் வந்து இங்கே மூவ் பண்ணணும், அதுக்குன்னா நீங்கள் வந்து ஒரு சில டைம்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும், இல்லை கரெக்டாக வந்து எங்கே வைக்கணுன்றது வந்து மேபி நான் வந்து கூகுள் இல்லை வேறு ஏதாவது ChatGPT அதுலேருந்து ரெஃபர் பண்ணிவிட்டு எவ்வளோ பொசிஷன் மூவ் பண்ணுன்றதெல்லாம் பார்ப்பேன். ஸோ இது வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இது கரெக்டாக ப்ரிசைஸாக டு பி இன் சென்டர், டு பி இன் லெஃப்ட் கார்னர், ரைட் கார்னர் அப்படின்னு இதில் நான் வேர்டிங்ஸ் கொடுத்துட்டேன்னா ஸோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு அலைன் ஆகிட்டு நான் கரெக்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருந்திருப்பேன். ஸோ திஸ் இஸ் இட் கைஸ். ஸோ இந்த வெப்சைட், இந்த 3 வெப்சைட் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். டிசைன் டு கோட் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். ஆல்சோ இந்த வீடியோவில் நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு ஜஸ்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள்.